Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. பெரம்பூரில் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குவதற்கான அனுமதி கேட்டிருந்தார். அது அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவலை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய செய்தியாளர் மணிகண்டன் கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். மணிகண்டன், ஓவர் டு யூ. இந்த அனுமதி மறுப்புக்கு என்ன காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு? தேர்தல் பரப்புரையை தொடர்ந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நாளை பெரம்பூர்ல இருந்து தொடங்கி கோயம்பேடு வரை ஒரு 5 சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையை ஈடுபட இருக்கிறார். அதற்கான அனுமதி 25ஆம் தேதி கடிதம் வாயிலாக அந்த தேர்தல் ஆணையத்துல ஒரு செயலி உருவாக்கி இருக்கின்றனர். அதுல விண்ணப்பிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் அன்றைய தினம் மாலை கட்சியுடைய தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் இந்த பிரச்சாரத்திற்கு அனுமதி வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து மனு ஒன்றையும் அளித்திருந்தார். இந்த நிலையில 2 நாள், அதாவது நாளை பரப்புரை மேற்கொள்ள இருக்கிற நிலையில இதுவரையில அனுமதி கிடைக்கவில்லை என்று கூறி காலையில RO உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் மட்டத்திலான ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. அதற்கு அடிப்படையில சைட் இன்ஸ்பெக்ஷனும் அதே போல ரூட் இன்ஸ்பெக்ஷனும் செய்யப்பட்டது. இந்த அடிப்படையில சில மாற்றங்கள் செய்ய வேண்டும். முதல்ல காவல்துறையிடம் NOC எனப்படக்கூடிய நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்க. தேர்தல் ஆணையர் அதனை தொடர்ந்து அனுமதி அளிப்போம் என தெரிவித்த நிலையில காவல்துறை சார்பில் அனுமதி என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக உடனடியாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தொடங்க தமிழக வெற்றி கழகம் முடிவு செய்திருக்கிறது. அந்த அடிப்படையில தலைமை தேர்தல் ஆணையரை தலைமை செயலகத்துல சந்தித்து முறையிடுவதற்கு தமிழக வெற்றி கழகம் முடிவெடுத்திருக்கிறது. அந்த அளவுல மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இன்னும் சற்று நேரத்துல தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து முறையீடு செய்ய இருக்கின்றனர். அதற்காக அவர்கள் தலைமை செயலகம் நோக்கி விரைந்திருக்கின்றனர். மற்றொரு புறம் மாற்று இடம் தேர்வு செய்யும் பணிகளும் தொடங்கி இருக்கிறது. விதிப்படி 48 மணி நேரத்துக்குள்ள அனுமதி வாங்கலாம் என்றாலும் சேஞ்ச் ஆஃப் லொகேஷனை 24 மணி நேரத்துக்குள்ள செய்து கொள்ளலாம் என்பது விதியாக இருக்கிறது. அந்த நிலையில ஒருவேளை மாற்றி அமைக்கப்பட்டு உடனடியாக அனுமதி கிடைக்குமா என்பதும் பெரிய கேள்விக்குறியாக தற்போது மாறி இருக்கிறது. ரைட். ஸோ தற்போதைய அளவில் பெரம்பூரில் நடிகர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கான அனுமதி இல்லை அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க இந்த இடங்களை மாற்றி அவங்க கடைசி நிமிஷத்தில் அனுமதி வாங்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.